எல்லார் வீட்லயும் கரும்பு வாங்கியிருப்பாங்க. கரும்பு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கா பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு? ஆக்சுவலா கரும்புல நிறைய நல்ல சத்துக்கள் இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, அயன், கால்சியம் இருக்கு. அதோட செம்ம ஸ்வீட்டா ஒரு சூப்பர் ஜூஸ் நேச்சுரலாவே நமக்கு அது கிடைக்கும். பர்டிகுலர்லி நம்ம கரும்பை கடிச்சு சாப்பிடுறப்ப நம்மளுடைய அது ஒரு நல்ல எக்ஸசைஸ் நம்மளுடைய வாயில உள்ள தசைகளுக்கு, பிளஸ் அதுல இருந்து கொஞ்சம் ஃபைபரும் கிடைக்கும். அதோட பாத்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராமையே அது தடுக்கும். அதே இந்த கரும்பு சாரோட கொஞ்சம் லெமன், கொஞ்சம் ஜிஞ்சரும் ஆட் பண்றப்ப மார்னிங் சிக்னஸ் சொல்லக்கூடிய மசக்கைக்கு அது ஒரு நல்ல ஒரு மருந்தாகவும் ஒரு மாற்றாகவும் ஒரு நல்ல உணவாகவும் இருக்கும். சோ அது கரும்பு அந்த சாரை தான் நம்ம ப்ராசஸ் பண்ணி வெள்ளமாவோ இல்ல சர்க்கரையாவோ மாற்றி அது கெமிக்கல்ஸ் ஆட் பண்றப்பதான் அதனுடைய பல நல்ல தன்மைகள் அது இழக்குது. சோ அப்ப டைரக்டா கரும்பு சாரா சாப்பிடறப்ப அது நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை தருது. பர்டிகுலர்லி நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு பிரெக்னன்சில சுகர் இருக்கு அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க கரும்பு சாறு சாப்பிடுறத. அதே மாதிரியே அதிகமா சாப்பிட்டீங்கன்னா வெயிட் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அளவா சாப்பிடுங்க. ஹாப்பி பொங்கல். கட்டி கரும்பாட்டம் அழகான ஒரு குழந்தை பிறக்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.